வணக்கம் நண்பர்களே. ஸ்டார் வார்ஸ் திரைப்படத்தை அறியாதவர் யாருமில்லர். இந்த திரைப்படத்தின் போஸ்டர் 50 ஆண்டு கடந்து மிக அதிகமான விலையில் அமெரிக்காவின் மதிப்பில் டாலர் மதிப்பில் 3.9 மில்லியன் அளவிற்கு அது ஏலம் போயிருப்பதை இன்றைய டிடி நெக்ஸ்ட் மிக அழகாக கவர் செய்துள்ளது. இது 50 ஆண்டு கடந்தும் ஒரு சினிமா போஸ்டர் ஓவியம் இவ்வளவு தொகைக்கு ஏலம் போவதன் மூலம் நாம் என்ன குறிப்பிட முடியுதுன்னா, உயிரான ஓவியங்கள் இப்பொழுது குறைந்துவிட்டன. ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் சமூக வலைதளங்களில் ஆக்கிரமிப்பு படைப்பாற்றல் திறனை குறைத்திருக்கிறது. இதுபோல் வெளிநாடுகளில் வரைபட ஓவியங்கள் ஏலத்தில் அதிக தொகை போகிற சூழலில், தமிழ்நாட்டில் தமிழக சூழலில் இது போன்ற ஓவியங்கள் வரையப்பட்டு ஓவிய கண்காட்சியாக வைக்கப்பட்டு அவை ஏலமிடுவதோ சந்தை மதிப்பை பெறுவதோ வாய்ப்பில்லாமலே போகின்றது. ஓவிய கண்காட்சி நடத்துவது போன்ற நிகழ்வுகள் மூலம் ஓவிய ஆர்வத்தை ஊட்டுவது என்பது தமிழகம் இன்னும் பின்தங்கியே இருக்கின்றது. இது ஒரு அமெரிக்காவின் திரைப்பட போஸ்டர் என்றாலும், ஒரு ஓவியமாக இருந்ததினாலும் இன்றும் அது சந்தை மதிப்பை பெறுகின்றது. தமிழகத்தில் கார்ட்டூன் கண்காட்சியோ ஓவிய கண்காட்சியோ நடைபெறுவதற்கான அரசியல் சூழலும் சமூக சூழலும் இல்லாமல் பின்தங்கிய சூழலில் இருப்பதால் படைப்புத்திறன் குறைந்துள்ளதை நாம் காண முடிகின்றது. தமிழ்நாட்டில் இது போன்ற ஓவியங்கள் வரைந்து அவை கண்காட்சி அளவில் நடத்தப்பட்டு சந்தை மதிப்பை பெறுமா, ஓவியர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துமா என்றால் அது கேள்விக்குறிதான். இந்த ஓவியம் விலை உயர்ந்த அளவில் ஏலம் போன செய்தியை டிடி நியூஸ் கவர் செய்துள்ளது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று.